ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்னைக்கு பிரின்சி ரெசிபியில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் எதை பற்றி காமிக்கிறேன்னு தெரியுது. ஸோ இன்றைக்கி அண்ணாவுடைய பரப்புரை, அதில் அவங்க பேசினதை தான் நான் வீட்டில் இருந்து வீடியோவில் பார்த்ததை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எப்பவும் போல் அண்ணா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. பட் இன்றைக்கி எடுத்த அவங்க டாபிக் வந்து விவசாயம். விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம், சொன்னதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தெளிவாக அழுத்தமாக சொன்னாங்க. நம்ம எல்லார் மனசுலேயுமே ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு தோணும் இல்லையா? அந்த கேள்விகள் எல்லாமே இன்றைக்கி அவர் கேட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் என்னன்னா பருப்பு சாதம், அதே மாதிரி செட்டிநாடு கார பணியாரம். ஃபுல் வீடியோ இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸு கிளியராக இல்லை, தொண்டை கட்டியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பேசுகிறது எனக்கே ஒரு மாதிரி டபுளாக கேட்குது, ஒரு மாதிரி த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. பருப்பு சாதம்னா நம்ம காய்கறியெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறதுக்குல ஒன்லி ஒரு 5 ஐட்டங்கள் தாங்க. பருப்பு, அரிசி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இதுதான். அப்புறம் நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் தடுக்கா பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இத்தனை ஐட்டம் தான். நோ வெஜிடபிள்ஸ், வித்தவுட் வெஜிடபிள் பருப்பு சாதம். போலாமா? ஒரு வாட்டி பசங்களுக்கு பண்ணி கொடுத்து பாருங்கள், அவங்க திருப்பி திருப்பி இது வேணும்னு கேட்பாங்க. நம்ம சாம்பார் சாதம்னா நிறைய பசங்க வந்து, சில பேருக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. பட் எல்லா பசங்களுக்கும் சாம்பார் பிடிக்காது. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. குக்கரில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அதில் அந்த 2 டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். ஓகே, 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் நெய். ஸோ ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு, ஒரு வெங்காயம், 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கிள்ளி வச்சுட்டேன். அப்படியே அதில் போட வேண்டியதான். கடுகு, ஸ்மால் ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டு எண்ணெயில் அடுத்தது இமீடியட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயமெல்லாம், ஒரு வெங்காயம் சொன்னல அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக இருக்கும்போது சால்ட்டு நம்ம சுவைக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம், அந்த அளவுக்குலாம் வதக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். ஸோ வதக்கிட்டோடனே அடுத்தது இமீடியட்டாக தக்காளி நம்ம தோட்டத்தில் உள்ள தக்காளி எல்லாமே, இன்றைக்கி போட்ட எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ள தக்காளி. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. இது தக்காளி சாதமானு கேட்காதீங்க, தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச மெஷர்மெண்ட் படி பார்த்தா அது 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ தக்காளி, அதை நல்லா வந்து காய் பழம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் அதில் போட்டேன். ஒரேடியாக பழமாக போட்டால் மேபி குறைச்சிருப்பேன். இது காயும் பழமும் மிக்ஸாக இருந்ததுனால ரெண்டையுமே ஒன்றாவே அரிஞ்சு அதில் போட்டுட்டேன். ஸோ வதங்கிட்டு இருக்கும்போதே தக்காளியை போட்டுட்டு, அதிலே வந்து மஞ்சத்தூள், சில்லித்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன். காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சாப்பாடில். காரம் எனக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் காரப்பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில், சரியா? ஸோ நல்லா அந்த வதக்கிட்டு இருக்கும்போது தக்காளியெல்லாம் போட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி, நம்ம அரிசி என்ன அளவுக்கு எடுக்கிறோமோ அரிசி பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துட்டேன். இப்போ அரிசி வந்து 1 கப் எடுக்கிறோன்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் துவரம் பருப்பு ரெண்டையும் எடுத்து ஒன்றாவே ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் அந்த தண்ணி. ஸோ அந்த தண்ணியை இதில் போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது இந்த நம்ம பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அதில் போட வேண்டியதான். நல்லா தண்ணி கொதி வந்தப்புறம் போடுங்க. இதில் நம்ம நார்மல் புலாவெலாம் பண்ணுற மாதிரி பட்டை அதெல்லாம் போடக்கூடாது. ஒன்லி பருப்பு அரிசி சாதம்னு சொல்லும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து நீங்கள் அளவு வந்து நான் நார்மல் நம்ம ஸ்டீம் அரிசி வீட்டில் என்ன பண்ணுவோமோ அந்த அரிசியில் தான் நான் பண்ணுறேன். நல்லா கொதி வந்தோடனே அரிசியை வந்து அந்த ஊற வச்சுருக்கேன் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பருப்பும் அரிசி நல்லா ஊறின அப்புறம் அதில் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா கொதிச்சுட்ருக்கும்போது அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது நல்லா உதிரியாக அழகாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து
நம்ம இந்த செட்டிநாடு காரப்பணியாரம் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது, சூட்டாச்சு. நம்ம இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், பட் இது வந்து லாங் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ரைஸுக்கு தான் அந்த செட்டிநாடு காரப்பணியாரம் பண்ணியிருந்தேன். அப்பளம் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே நல்லா சூட் ஆகும். சில பேர் இதுக்கு ஊறுகாய் பிக்கல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க. 3 விசில், ஏன்னா நார்மல் ரைஸ் தானே, பருப்பு 3 விசில். அதில் வந்து 2 விசில் நார்மலாக வந்தது, 1 விசில் வந்து ரொம்ப ஸ்லோவாக. விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. சூப்பராக அழகாக சர்வ் பண்ண வேண்டியதான். பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். தம்பிக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் கொடுத்தேன். எக், பாயில் எக்கு, அப்புறம் வந்து இந்த செட்டிநாடு காரப்பணியாரம். ஸோ அவன் விரும்பி சாப்பிட்டான். ரைஸும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். என் பிள்ளை சாப்பிடுனா கண்டிப்பாக மற்ற பிள்ளைங்களுக்கும் இது பிடிக்கும்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய காரப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அரிசி, பருப்பு இதுவுமே குவான்டிட்டி ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ஊற வச்சிடும். நான் ரைஸ் போட்டிருக்கேன், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுங்க, உங்களுக்கு சூட்டபுள் ஆகும்னா. ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஊற வச்சுட்டு நல்லா ஊறின அப்புறம் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி, நான் மிக்சியில் தான் அரைச்சேன், அரைச்சி பேஸ்ட் ஆகிட்டு வச்சிடணும். தடுக்கா வந்து கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இவ்வளோதான் இது தடுக்கா. அடுத்தது வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, தேங்காய் வந்து ஒரு 2 பல் தேங்காய் நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் 1-2 உடைச்சிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம எப்பவும் போட்ட தடுக்காவுக்கு போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. தடுக்கா இவ்வளோ தான். தேங்காய் மட்டும் 1-2 கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆன உடனே அந்த தேங்காயை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணும், ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் சூட்டோடு போடாதீங்க, அப்போ அந்த மாவோட கட்டி பிடிச்சிரும், ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக வரும். ஆறுனதுக்கப்புறம் அதை அந்த மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு சின்ன 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 பால்ஸ் மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணுங்கள். நான் கையால் தான் பண்ணேன். குட்டி குட்டியாக போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய காரக்குழி பணியாரம் ரெடி. இது வந்து செட்டிநாடு சைடில் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த கோயம்புத்தூர், அப்புறம் வந்து அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏரியாஸ்லாம் வருதோ அங்கெல்லாம் இது அதிகமாக இருக்கும். நம்ம வடை எப்படி பஜ்ஜியெல்லாம் பண்ணுறோமோ அவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ நல்லாவும் இருக்கும். குட்டி குட்டியாக பொரிச்சு எடுத்துகிட்டு இது சாஸ் வச்சு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். அதிகமாக வேண்டாம், நான் ரைஸ்க்குனால கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துட்டோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஆயில் ஐட்டம் வேண்டாம். ஹெல்த்து, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வேண்டாம். கொஞ்சம் 1-2 ஒரு ஆசைக்கு சாப்பிடுங்க. பட் இது நிறைய சாப்பிடணுன்னு தான் தோணும். நான் பண்ணும்போதே வந்து சுட சுட பசங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க. கொஞ்சம் ஆறினோடனே அவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் ஆயிரும். பட் நம்ம சூடாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வெளியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி சாஃப்ட்டும் க்ரன்ச்சியும் சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தது, அதனால ஓகே சாப்பிட்றாங்க. ஆனால் பட் இதுதான் நார்மல், நம்ம எப்படி மெதுவடை பண்ணும்போது எப்படி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு, அந்த ஜீரக ஸ்மெல்லு அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். அதுக்காக சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள்.